தேர்தல் நிதி, அதே போல சட்டமன்ற உறுப்பினர் யாரெல்லாம் அவர்கிட்ட போய் வாங்கியிருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அதே போல முழுக்க முழுக்க யாருக்கு பணம் கொடுத்தாங்களோ அதை விசாரணை செய்து அவரெல்லாம் சட்டத்தை நிறுத்தணும். உதாரணத்துக்கு ஒரு திமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்க ஒரு கட்சியுடைய தலைவர், திமுகவுடைய தலைவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மகனா இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு மகள், யார் மருமகள் கீர்த்திகா. அந்த கீர்த்திகா ஒரு மங்கை என்ற ஒரு திரைப்படம், அந்த மங்கை திரைப்படத்திற்கு ப்ரொடியூசர் யாருன்னா ஜாஃபர் சாதிக் தான். ப்ரொடியூசர் பொறுத்தவரை ஜாஃபர் சாதிக். அப்போ இவர் டிஜிபிட்டே போய் அவார்டு வாங்குறாரு. அப்ப டிஜிபிட்ட அவார்டு வாங்கும்போது அவங்கள பேக்ரவுண்டை விசாரிக்க வேணாமா? இவர் எப்படிப்பட்டவர், இவர் அவார்டு எதுக்காக தரோம், அப்படி இவருடைய பின்னணி என்ன, அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் விசாரிச்சு டிஜிபிட்ட சொல்ல வேணாமா? அதனால திமுகவும் ஒரு தன்னுடைய மருமகள், ஸ்டாலினுடைய மருமகள், அதே போல உதயநிதியுடைய மனைவி ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுக்கு ப்ரொடியூசர் வராங்கன்னா அதுக்கு இவருடைய பின்னணி என்ன, அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உஷாரா இருக்க வேணாவா? அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பணம் வாங்குறதெல்லாம் வாங்கியிருக்காங்க போலதான் தெரியுது இன்னைக்கு. அதில் வாங்கினவங்க எல்லாம் கண்டிப்பா சட்டத்துக்கு நிறுத்த வேண்டியது மத்திய அரசுடைய ஒரு கடமை. மத்திய அரசு இதில் சுணக்கம் காட்டாம ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இந்த மாஃபியாவுக்கு எப்படி பிளே பண்ணியிருக்கு, இந்தியாவில் எப்படி இவங்க பிளே பண்ணியிருக்காங்க, விளையாடி இருக்காங்க போதைப் பொருளில், அதே போல தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இந்த நிதி எந்தெந்த கட்சிக்கு கொடுத்திருக்காங்க, குறிப்பா திமுக கட்சிக்கு கொடுத்ததெல்லாம் வெளிக்கொணர வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. எனவே அதை சுணக்கம் காட்டாமல் உடனடியாக அது நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரு பொதுமக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் கூட. தேர்தலுக்கு முன்பு திமுக அலையன்ஸ்ல ஒரு ஷேக் இருக்குன்னு சொல்லி நீங்க ரெகுலராகவே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் திமுக காங்கிரஸ் அலையன்ஸ்ல அந்த இழுபறி எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ அவரு திரு செல்வ கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.